வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இன்றைய செய்தியின் கருப்பொருள் அனைத்தும் விந்தையும் ஆச்சரியமுமானவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்களில் ஏசாயா, எரேமியா மற்றும் எரேமியாவின் புலம்பல் ஆகிய தீர்க்கதரிசன புத்தகங்களை கற்று வந்தோம். தீர்க்கதரிசிகளின் வரிசையில் தொடர்ந்து நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எசேக்கியேலை படிக்கும்போது தானியேலையும் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. எசேக்கியேலும் தானியேலும் கிட்டத்தட்ட சம வயதுடையவர்களே. பாபிலோனுக்கு தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும்போது அவருக்கு 14 வயது ஆகும். ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு பின்னர் எசேக்கியேல் பாபிலோனுக்கு செல்கிறார். அப்போது அவருக்கு 25 வயதாகும். எரேமியா எருசலேமின் வீழ்ச்சியின் போதும் வீழ்ச்சிக்கு பிறகும் எருசலேமிலே தீர்க்கதரிசனம் உரைத்தார். அதே சமயத்தில் தானியேல் பாபிலோனுக்கு கைதியாக வந்து நேபுகாத் நேச்சாரின் அரண்மனையிலே விசித்திரமான அனுபவங்களுடன் ஊழியம் செய்து வந்தார். தானியேலை குறித்து நாம் பின்னர் தெளிவாக படிக்க இருக்கிறோம். பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த யூத மக்கள் மத்தியில் எசேக்கியேல் ஊழியம் செய்து வந்தார். கர்த்தருடைய ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களிடம் நேரடியாக ஊழியம் செய்த ஒரே தீர்க்கதரிசி எசேக்கியேல் ஆவார். 137வது சங்கீதம் சிறையிருப்பில் இருக்கும் யூத மக்களின் சூழ்நிலையை விவரிக்கிறது. காட்டு மிராண்டித்தனமான பாபிலோனியர்கள் கர்த்தருடைய ஜனங்களை பாபிலோனுக்கு நேராக நடத்தி செல்லும் போது சீயோனின் பாட்டுக்கள் சிலவற்றை பாடுங்கள் என்று சொல்வதை சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே கூறுகிறார். அதாவது, பாடல் பாடுவதில் நீங்கள் புகழ் பெற்றவர்கள், உங்கள் தேவனை துதித்து நேசித்து பாடல்களை பாடுவீர்கள், நாங்கள் கேட்கும்படி கர்த்தருடைய பாடல்கள் சிலவற்றை பாடுங்கள் என்று கூறினார்கள். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தன்னையும் இதில் சேர்த்து கொண்டு அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்துவிட்டு பாட மறுத்துவிட்டோம் என்று கூறுகிறார். ஏனெனில் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று கேட்கிறார். இத்தகைய கடினமான நேரத்தில்தான் எரேமியா, தானியேல் மற்றும் எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்து வந்தனர். யூதாவின் மனிதர் சிறை பிடிக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும்போது எசேக்கியேலும் சிறைப்பட்டவர்களில் ஒருவராக சென்று கர்த்தருடைய செய்தியை கூறினார். கர்த்தருடைய ஜனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாமலும் ஆலயம் இல்லாமலும் கர்த்தருடைய வசனம் இல்லாமலும் இருந்தனர். கர்த்தரிடத்திலிருந்து தரிசனம் பெற்று உரைப்பதற்காக தேவனால் எசேக்கியேல் அழைக்கப்பட்டார். சிறைப்பட்ட நிலையில் இருக்கும்போது கூட தம்முடைய ஜனங்கள் தீர்க்கதரிசி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்பினார். ஆகவே எசேக்கியேல் என்னும் இளைஞன் சிறைப்பட்டு போகவும் சிறைப்பட்டவர்களுக்கு நடுவே ஊழியம் செய்யவும் தேவன் நியமித்தார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று தேவன் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பரிதபிக்கிறார். ஆகவே சிறைப்பட்டு போன ஜனங்கள் மத்தியிலே சுவரை அடைக்கவும் திறப்பின் வாசலில் நிற்கவும் அவர்களுக்காக பரிந்து பேசவும் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க விரும்பினார். அம்மாதிரியான எந்த ஒரு மனிதனையும் தேவனால் அவர்கள் மத்தியில் காண முடியாததால் தேவன் எசேக்கியேலை ஊழியத்திற்காக ஏற்படுத்தினார். எசேக்கியேலை குறித்து ஒரு தேவபக்தன் எழுதிய புத்தகத்தின் பெயர் அனைத்தும் விந்தையும் ஆச்சரியமுமானவைகள் என்பதாகும். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் விந்தையான ஆச்சரியங்கள் நிறைந்தவைகளாக இருப்பதால் இந்த தலைப்பு ஒரு நல்ல தலைப்பாகும். எசேக்கியேலே ஒரு விந்தையான ஆச்சரியமான தீர்க்கதரிசி ஆவார். தேவனிடமிருந்து பெறும் விந்தையான மற்றும் ஆச்சரியமான தரிசனம் மற்றும் வெளிப்படுத்துதல்களை பற்றி பிரசங்கித்தார். தானியேல், எசேக்கியேல் மற்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆகியோர்
தங்கள் புத்தகங்களான தானியேல், எசேக்கியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகியவைகளை எழுதும் போது சிறையில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தானியேலும் எசேக்கியேலும் பாபிலோனிலும், அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலும் சிறைப்பட்டு இருந்தனர். இந்த கைதிகளான ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் வெளிப்படுத்துதலின் இலக்கியம் என்று அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது. இது கிரேக்க வார்த்தையின் மொழிபெயர்ப்பாகும். வெளிப்படுத்துதல் என்ற பதம் திரைக்கு பின் ஏதோ ஒன்று மறைவாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த திரை அகற்றப்பட்டால் தவிர திரைக்கு பின்னால் என்ன உள்ளது என்பது தெரியாது. வெளிப்படுத்துதல் என்ற சொல் திரையை இழுத்தல் என்று பொருள்படும். அதன் பின்பே மறைக்கப்பட்ட பொருட்களை மக்கள் காண முடியும். இல்லை என்றால் மறைக்கப்பட்ட பொருட்களை காண முடியாது. வெளிப்படுத்தலின் இலக்கியமானது திரைக்கு பின்னால் என்ன உள்ளது என்பதை காட்டுவது மட்டுமல்ல, நம்மை வருங்காலத்துக்கு அழைத்துச் செல்வதாகவும் உள்ளது. தானியேல், எசேக்கியேல், யோவான் ஆகிய மூவரும் சிறைப்பட்ட நிலையில் எழுதியவைகள் வருங்காலத்தை குறித்தே எழுதப்பட்டவைகள். இவை கடைசி காலத்தை கூறும் இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. கடைசி கால தீர்க்கதரிசிகள் திரைக்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை நமக்கு அறிவிக்கிறார்கள். எசேக்கியேல், ஏசாயா மற்றும் எரேமியா ஆகியோரின் புத்தகங்களில் திருத்துவத்தை காண்கிறோம். ஏசாயா குமாரனை குறித்து கூறும் தீர்க்கதரிசி. ஏசாயா மேசியாவின் வருகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேதாகமத்திலே வேறு எந்த தீர்க்கதரிசி கூறியதை விடவும் அதிகமாக மேசியாவை குறித்து ஏசாயா கூறியுள்ளார். எரேமியா பிதாவை குறித்து கூறும் தீர்க்கதரிசி. எரேமியா தம் பிரசங்கங்களில் அடையாளங்கள் மூலம் பிரசங்கிக்கிறார். சிறைப்பட்ட நிலையில் இருக்கையில் ஜனங்களுக்கு கர்த்தரில் மகிமை உள்ளதையும் கர்த்தரை அறிந்து கொள்ளுமாறும் பிரசங்கிக்கிறார். எரேமியா யூத ஜனங்களுக்கு இடைவிடாமல் தேவனை பற்றி கூறுகிறார். ஆவியை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆவியை குறித்த விந்தையான மற்றும் ஆச்சரியமான விஷயங்களை எசேக்கியேல் குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் கர்த்தரின் ஆவியை குறித்து தொடர்ந்து குறிப்புகளை தருகிறார். சிறைப்பட்டு போன கடினமான காலத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதையும் அவருக்குள் கிரியை செய்வதையும் அவரை தூக்கி நிறுத்துவதையும் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளும் ஊழியமும் ஒரே கோணத்தில் செயல்படுவதில்லை. ஒரு விசுவாசியிடம் வாசம் செய்வதை குறித்து வாசிக்கும் போது ஒரு மனிதனில் வாசம் செய்வதே பரிசுத்த ஆவியின் ஊழியம் என்று எண்ணுவோம். ஆனாலும் விசுவாசிகளாக நாம் இருக்கும்போது நமக்குள் வாசம் செய்வதோடு நம் மேலேயும் தங்கியிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தின் மேல், மேலே என்னும் முன்னிலைப்படுத்தும் சொற்கள் அநேக தரம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று மூலபாசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவியின் அபிஷேகம் நம்மேல் வருவது என்பது நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் கூறப்பட்டுள்ள ஆவியின் 9 கனிகளும் நாம் பரிசுத்த ஆவியோடு இசைந்து வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆவியின் அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டில் ஆவியின் 7 வரங்கள் என்று அநேக சான்றுகளுடன் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் மற்றும் நம்மேல் மட்டும் தங்கியிருப்பவர் அல்ல, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் 2 அல்லது 3 பேர்கள் எப்போது கூடுகிறார்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். சுருக்கமாக கூறினால் பரிசுத்த ஆவியானவர் அநேக விதங்களில் நம்மோடு செயல்படுகிறார். இதனை எசேக்கியேல் மிகவும் தெளிவாக விவரிக்கிறார். ஏனென்றால் எசேக்கியேல் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். எரேமியாவைப் போலவே எசேக்கியேலும் அடையாளங்கள் மூலம் அநேக செய்திகளை கூறுகிறார். எரேமியாவின் செய்திகளால் தானியேலும் எசேக்கியேலும் கவரப்பட்டுள்ளதாக வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். அடையாள செய்கை மூலமாக செய்தி அளிப்பதன் மூலம் எசேக்கியேல் இதனை உறுதிப்படுத்துகிறார். மனுபுத்திரன் என்ற வார்த்தையை எசேக்கியேல் சுமார் 100 முறை உபயோகிக்கிறார். எசேக்கியேல் எருசலேம் அழிக்கப்படும் என்பதை மிகவும் வலியுறுத்துகிறார். இதன் மூலமாக அவர் தானும் சிறைப்பட்டு போவதை முன்பே அறிந்திருந்தார் என்பது தெளிவாகிறது.
கள்ள தீர்க்கதரிசிகள் பாபிலோன் சிறையிருப்பு வெகு சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்று கூறும்போது அதை மறுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். எரேமியாவுடன் மாறுபட்டு அனனியா என்னும் தீர்க்கதரிசி இந்த சிறையிருப்பு 70 வருடங்களுக்கு நீடிக்காமல் 2 வருடங்களில் முடிந்துவிடும் என்று கூறியது நினைவிருக்கிறதா? ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள் இக்கருத்தையே கொண்டிருந்தனர். எசேக்கியேலின் புத்தகத்தில் முதல் 24 அதிகாரங்களில் இந்த கள்ள தீர்க்க தரிசனம் எசேக்கியேலால் மறுத்துரைக்கப்படுகிறது. மேலும் அவர் எருசலேமின் அழிவை குறித்தும் பாபிலோன் சிறையிருப்பை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இங்கு அநேக நேரங்களில் அவர் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார். 24ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை எருசலேமை அழித்த தேசங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 33ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை எருசலேம் திரும்ப கட்டப்படும் என்று கூறுகிறார். இங்கு இவர் எரேமியாவை போன்று நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். 40ஆம் அதிகாரம் முதல் 48ஆம் அதிகாரம் வரை அவர் கடைசி காலத்தை குறித்த செய்திகளை கூறுகிறார். இங்கு அவர் சாலமோன் கட்டிய அதே இடத்தில் வேறொரு தேவாலயம் கட்டப்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அன்பானவர்களே, எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நாம் இன்னும் அநேக செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து சில காரியங்களை நமது வாழ்க்கைக்கென்று எடுத்துக்கொள்வோம். இன்றும் தாம் நேசிக்கும் பிள்ளைகள் தவறு செய்யும் போது கர்த்தர் அவர்களை சிட்சிக்கிறார். அந்த வேதனையான வேளையிலும் கர்த்தர் அவர்களுடன் பல்வேறு விதங்களில் பேசுகிறார். வேதனையின் நேரத்திலும் வேத வசனமே நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. தேவ வசனம் கூறும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்துக் கொள்வோம். அப்போது அவரே நமது சிறையிருப்பையும் திருப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்க இடம் கொடுக்கும்போது அவரே நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தி ஆவியின் கனிகளை நம்மிலே விளையச் செய்வார். இந்த செயல்பாட்டிற்கு நம்மிலே என்ன தடை என்பதை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்புவோமா? எசேக்கியேல் தாம் பெற்ற தரிசனங்கள் மூலமாக அநேக செய்திகளை கொடுக்கிறார். எசேக்கியேலின் தரிசனங்கள் பல வெளிப்படுத்தின விசேஷத்திலும் காணப்படுகின்றன. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தரிசனங்களையும் கடைசி கால செய்திகளையும் குறிப்பிடுகிறார். யோவான் குறிப்பிடும் அடையாளங்கள் வேதாகம அடையாளங்கள் ஆகும். அவற்றில் பல எசேக்கியேல் புத்தகத்திலும் காணப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தரிசனம், இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள் உள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உடையதாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்திற்குள் சக்கரம் இருக்கும் அப்போல் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இதன் விளக்கம் என்னவென்றால், சிறிய சக்கரம் விசுவாசத்தாலும் பெரிய சக்கரம் தேவ கிருபையாலும் வானத்தின் மத்தியில் வழி உண்டாக்குகிறது. இந்த தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 ஜீவன்கள்தான் இந்த தரிசனத்தின் முக்கிய பகுதியாகும். யோவானும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே அடையாளங்களை கையாண்டுள்ளார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற வாசலின் உள்ளே சிங்காசனத்தின் அருகே மிருகங்கள் போன்ற 4 ஜீவன்கள் இருந்தன என்று வாசிக்கிறோம். எசேக்கியேலில் நாம் காணும் ஜீவன்கள் இவைகளே. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும்,
மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. வேத அறிஞர்கள் பலர் இதை கர்த்தரின் வெளிப்படுத்துதல் என்று கூறுகின்றனர். முதலாவது, கர்த்தர் சீனாய் மலையில் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது கர்ஜிக்கிற சிங்கத்தின் முழக்கத்தை கேட்டனர். கர்த்தர் ஜனங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மலையை யாராகிலும் தொட்டால் கூட அவன் நிச்சயம் மரிக்க நேரிடும். இரண்டாவதாக, லேவியராகமத்தில் கர்த்தர் தம்மை தியாக பலியாக வெளிப்படுத்தினார். மனிதர்களுக்காக பாவ நிவாரண பலியாக காளை பலியிடப்பட்டது நிமித்தம் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். இங்கு 4 ஜீவன்களுக்கு மத்தியில் மனுஷ சாயலாக காணப்பட்ட கர்த்தரின் வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்தில் மனிதனாக வெளிப்படுகிறார். அதாவது கர்த்தர் மனிதரானார். அவர் 33 ஆண்டுகள் நம்மிடையே வாழ்ந்தார். கழுகு என்பது தேவனை குறிக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். நம்மிடையே வாழ்ந்த அவர் மனிதரிலும் மேலானவர், எல்லா தேவர்களிலும் மேலான தேவன். இதைத்தான் நாம் விசுவாச பிரமாணத்தில் மெய் தேவனில் மெய் தேவனானவர் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து பிறப்பே கர்த்தரின் மேலான வெளிப்பாடு ஆகும். எசேக்கியேலில் கூறப்படும் சக்கரங்கள் தேவன் தொடர்ந்து தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலின் மகா உன்னதமான செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு எசேக்கியேல் இஸ்ரவேல் மக்களின் காவலாளியாக சித்தரிக்கப்படுகின்றார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையுள்ள வசனங்களை கவனியுங்கள். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானேயாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். தீர்க்கதரிசி என்ற முறையிலே தனிப்பட்ட முறையில் உணர்ச்சிகரமாக எசேக்கியேல் சத்தியத்தை பிரசங்கிக்கின்றார். எரேமியா கள்ள தீர்க்கதரிசிகளை தண்டிக்கும் போது அவர்கள் ஜனங்களின் பாவத்தையும் அதனால் வரும் பாவத்தையும் கண்டித்து எச்சரிக்கவில்லை என்று கூறுகிறார். எசேக்கியேலோ இன்னும் ஒருபடி மேலே சென்று துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானேயாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். கர்த்தர் அவர்களுடைய இரத்த பலிகளை உன்னிடத்தில் கேட்க மாட்டார். இவ்வாறு செய்யாவிட்டால் துன்மார்க்கனின் அழிவுக்கு உன்னை பொறுப்பாக்குவார் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது, கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறார். நாம் ஒருவரிடம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டால் நாம் அவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுவோம். துன்மார்க்கமான மக்களிடம் ஒருவன் சுவிசேஷத்தையும் துன்மார்க்கத்தையும் ரட்சிப்பின் செய்தியையும் கூறிய பின்பும் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டால் அவர்களுக்கு அவன் மரணத்திற்கு ஏதுவான வாசனையாக இருப்பான் என்கிறார். ஏனென்றால் அந்த துன்மார்க்கன் எங்களுக்கு தெரியாது, இதை கேள்விப்பட்டதில்லை என்று கூற முடியாது. ஒரு போர்க்காலத்திலே அநேக போர் வீரர்கள் காயமுற்று போர்க்களத்திலே தவித்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்திலே போதகர் ஒருவர் காயம்பட்ட ஒவ்வொருவரிடமும் சென்று ஏதோ கூறினாராம். இதனை பார்த்து கொண்டிருந்த வீரர் ஒருவர் மிகவும் ஆவலோடு
போதகர் என்னிடம் வந்து பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். போதகர் ஒவ்வொருவரையாக கடந்து வரும்போது போதகரும் சுடப்பட்டார். ஆனாலும் அந்த போதகர் மீண்டும் எழுந்து ஒவ்வொருவரிடமாக சென்று கொண்டிருந்தார். இந்த போர் வீரர் போதகர் தன்னிடம் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார். சிறிது நேரத்தில் மீண்டும் போதகர் 2வது முறையாக சுடப்பட்டார். 2ஆம் முறையாக சுடப்பட்ட போதும் அவர் போர் வீரர்களிடம் சென்று ஏதோ கூறினார். போதகர் இந்த குறிப்பிட்ட வீரரை நெருங்கும் தருணத்தில் 3ஆம் முறையாக சுடப்பட்டு இறந்து போனார். இதனால் இந்த போர் வீரர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். இவருடைய காயங்கள் குணமடைந்த பின்பு இவர் வேறொரு போதகரிடம் சென்று அந்த போதகர் என்னிடம் என்ன பேச விரும்பியிருப்பார் என்று கேட்டாராம். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்து கொண்டிருக்கும் மனிதர்களிடம் அந்த போதகர் என்ன கூறியிருப்பார் என்று யூகிக்க முடிகிறதா? அநேக போதகர்கள் மரிக்கும் தருவாயில் இருக்கும் மனிதர்களுக்கென்று பிரசங்கிப்பதில்லை. ஒரு விசுவாசி என்ற முறையில் மரித்து கொண்டிருக்கும் மனிதர்களிடம் சுவிசேஷத்தை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? எசேக்கியேல் வாழுகின்ற மனிதர்களுக்கும் மரித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கும் ஊழியம் செய்து வந்தார். கர்த்தரிடமிருந்து செய்தியை பெற்று அறிவிப்பதால் தன்னை கர்த்தரின் ஊழியர் என்று நம்பினார். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போலவே ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாகவும் மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும் எசேக்கியேல் காணப்பட்டார். வேதாகமம் தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தை என்று நாம் விசுவாசித்தால் எசேக்கியேலைப் போல் நாமும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் காவலாளியாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவர்களாக காணப்படுவோமானால் நாமும் பவுலோடு சேர்ந்து இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன் என்று கூற முடியும். தகுதி மிகவும் பெரிது என்று எசேக்கியேல் கருதுகிறார். அதனாலேயே பரிசுத்த ஆவியை பிரதானப்படுத்தி பிரசங்கிக்கிறார். பவுலைப் போல எசேக்கியேலும் பரிசுத்த ஆவினாலே இந்த ஊழியத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று கூறினார். கர்த்தரே நம்மை தகுதியுள்ள காவலாளியாக மாற்ற முடியும். இந்த அனுபவத்தை எசேக்கியேல் விவரிக்கும் போது, அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேலை கர்த்தர் யூத மக்களுக்கு காவலாளியாக ஏற்படுத்தினார். யூத மக்கள் தங்கள் நரகலான பாவங்கள் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றனர். இந்த நேரத்திலும் கர்த்தர் அவர்களை நேசித்தார். இதனால்தான் அவர் எசேக்கியேலை அவர்கள் மத்தியில் எழுப்பி அவர்களுக்கு காவலாளியாக நியமித்தார். இப்போது அவரது பணி இந்த ஜனங்களை கர்த்தரிடம் திருப்பி கொண்டு வருவதே ஆகும். இந்த முரட்டாட்டமான ஜனங்களை திருப்பி கொண்டு வர அவருக்கு கர்த்தருடைய ஆவியானவரின் பலன் தேவைப்பட்டது. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய் என்று கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கும் போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கூறினார். கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் மூலமாக கிரியை செய்வதை எசேக்கியேல் புத்தகம் முழுவதும் நாம் காணலாம். பாபிலோன் சிறையிருப்பின் போது கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றும் செயல்படுவராக உள்ளார். பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை போன்ற உண்மையான காவலாளை தேடுகின்றார். இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் பாவத்தின் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகின்றனர். அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்தின் காவலாளியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? அன்று எசேக்கியேல் மூலமாக தம்மை வெளிப்படுத்திய கர்த்தர் இன்று நம் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்தை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்கள் முகவரி வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.